ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த லோட்டஸ் ப்ளவுஸ் டிசைன். இது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஆனால் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க மெஷர்மெண்ட் போகலாம். இந்த ஷோல்டர் 6, நெக் அகலம் மேலே 3 இன்ச் வச்சுருக்கேன். நெக் லென்த் 9 இன்ச் வச்சுருக்கேன். நெக் கீழே அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெக் ஷேப் நல்லா வரைஞ்சிக்கங்க. வரைஞ்சிட்டு உள்ளேயும் ஒரு கரெக்டாக ஒரு 3/4 இன்ச் இல்லைனா ஒரு 1 இன்ச் அதிகபட்சம் அந்த ஷேப்புக்கு நீட்டாக எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அந்த நெக் ஷேப், அந்த ஃப்ளவர், அந்த பூனுடைய நெக் ஷேப் டிசைன் அப்படியே வரைஞ்சிக்கங்க. இது ஃபஸ்ட் டைம் வரையும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நீட்டாக வந்துடும். இதில் நம்ம வரைஞ்சதுக்கு மேலே நீட்டாக ஒரு கேன்வாஸ் எடுத்து அப்படியே மடித்து ட்ரேஸ் எடுத்துக்குவோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணும்போது அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அந்த லைனிங்கில் அதே மாதிரி இதில் நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ட்ரேஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகாக, சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா நிச்சயமாக ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் தெளிவாக புரியும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த கார்னர்லாம் கரெக்டாக நீட்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கார்னர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சம் கார்னர் மிஸ் ஆனால் கூட நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி லைனிங்கையும் ஒரிஜினல் கிளாத்தையும் ரெண்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் சாரியில் என்ன கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு உள் பக்கம் இருந்து அடித்து அப்படியே திருப்புறது தான். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், உள் பக்கம் வச்சு அப்படியே நான் திருப்புறேன். அந்த கேன்வாஸ் கீழே தான் நீங்கள் தையல் போடணும். நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க, கேன்வாஸ் மேலே தையல் போடணுமா இல்லை கேன்வாஸ் கீழே தையல் போடணுமான்ட்டு. கேன்வாஸ் கீழே நம்ம தையல் போட்டாலுமே கரெக்டாக அந்த எட்ஜிலே தையல் போடணும். கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட்டால் கூட நெக் ஷேப் கொஞ்சம் மாறிடும். நெக் ஷேப் மாறிச்சுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் கவனமாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது நெக் ஷேப் ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக திரும்பும். அதனால தான் நம்ம அந்த கட்டிங் போடுறோம். அதுக்கப்புறம் மேலே ஒரு தையல் போட்டுறோம். இந்த தையல் போடும்போது மறக்காமல் சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக வந்தாலே கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் காசு அதிகமாகவே வாங்க முடியும். ஓகே, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நெக் ஷேப் பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து மேலே ஒரு லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிஷ்யூ பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், ஒரு எல்லோ கோல்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். காப்பர் அண்ட் எல்லோ கோல்டு மேட்சிங் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளவுஸ் இதுன்றதுனால ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா சாரியில் காப்பர் ஜரி அது வருதுங்க. அப்போ லைட்டாக பிங்க் அங்கங்கே சின்னதாக ஒரு சின்ன பூ இருக்குது. கோல்டன் கலர் அதே மாதிரி சின்னதாக ஒரு பூ இருக்குது. அப்போ இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நான் கிளாத் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணணும். உங்கள் சாரியில் அங்கங்கே என்னென்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக தான் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். அதை மட்டும் மறந்துட வேண்டாம். ஓகே, 2 தையல் போட்டுக்குங்க. லேஸ்க்கு 2 தையல் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதே மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் பார்த்தீங்களா. மெஷர்மெண்ட் இப்போ நான் ஷோல்டர், நெக்கு இதெல்லாம் ஓகே, அது அப்புறம் பேசிக்கலாம். நம்ம இதை அப்படியே இப்போ நம்ம ஒர்க்கை பேச ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அந்த டாப்பிக்கில் போனால் டைம் ஆகிடும். இந்த மாதிரி நான் எதுக்கு ட்ராயிங் பண்ணுறேன்னா
இந்த ட்ராயிங் மேலே வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணால் தான் நமக்கு நெக் ஷேப் வந்து கிடைக்கும். அதனால் சரிங்களா, இந்த மாதிரி அந்த ட்ராயிங் நான் எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோம் அதிலே நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம வந்து வெளியே லேஸ் வைக்கும்போது நீட்டாக வரும். அதுக்காக தான் நான் அது உங்களுக்கு லேஸ் வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நீங்கள் பாருங்கள், அவுட்டர்லேயும் ஒரு தையல் போட்டுறேன். இது வந்து நம்ம கடைசியில் ஃபினிஷிங் அட்டாச் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லைனிங் கிளாத், இந்த மாதிரி லைனிங் கிளாத் வேஸ்ட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த மேல் பக்கம் மட்டும் ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக திருப்பிடுங்க. ஏன்னா அந்த கார்னர் ரொம்ப நீட்டாக திருப்பணும், ரொம்ப கவனமாக திருப்பணும். அப்போ தான் நீட்டாக வரும், இல்லைன்னா நீட்டாக வராது. ஓகே, அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்லேயே நீட்டாக கட் பண்ணிவிட்டு 1 by 1 கட் பண்ணிவிட்டு அப்படியே அடித்து திருப்பிடுங்க. ஓகே, இந்த மாதிரி சிசர் வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி 4 பூவையுமே நீட்டாக அடித்து திருப்பிக்குங்க. மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலை ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் ரெகுலராக இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, அந்த ஸ்டிச் போட்டிருக்கனால தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஸ்டிச் போட்டதுலேயே வந்து நான் எப்படி லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த டிசைன் ப்ளவுஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான வேலை இதுதான். இவ்வளோ தான் வேலை இருக்குன்னா இது மட்டும்தான். அதனால் இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. முடிஞ்சால் ஒரு டைம் 2 டைம் பாருங்கள். ஏன்னா அது வந்து ரெகுலராக நிறைய பேர் இந்த டிசைன் கேட்பாங்க. ஏன்னா இது பெருசாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதில் திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிள் லேஸ் வைக்கிறோம், உள்ளே சின்ன சின்ன வேலை பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் இதை ஒரு டைம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரெகுலராகவே உங்களுக்கு இந்த வேலை இருக்கும். ஏன்னா என்கிட்ட நான் இது வரைக்கும் இந்த டிசைன் நான் ரொம்ப வருஷமாக அடிச்சிட்ருக்கேன். ஒரு 200 பேருக்காவது அட்லீஸ்ட் நம்ம அடித்து கொடுத்துருப்போம். அந்தளவுக்கு இந்த டிசைன் ரொம்ப பாப்புலராக இருக்குது. நிறைய பேர் அதை லைக்கும் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இதை வந்து நல்லா கற்றுக்குங்க, சரிங்களா? சேம் டைம் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத் அந்த சாரியில் என்ன கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இப்போது ஒரு டிசைன் வந்து நல்லா வருதுன்னா, இப்போ நீங்களே நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளைனில் தான் நம்ம எடுத்து நிறைய ப்ளவுஸ் நான் உங்களுக்கு டிசைன் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ நம்ம வந்து பண்ணுறோன்னா எதுக்காக பண்ணுறோம், என்ன கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தரதான் என்னோடய கான்செப்ட். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியணும், நான் எந்த கிளாத் யூஸ் பண்ணுறேன், எப்படி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளைனாகவே நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி பண்ணுறேன். கொஞ்சம் ஜரி நிறைய இருக்குது, கொஞ்சம் டிசைன் பூ நிறைய இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியாது. நான் டிசைன் பண்ணாலுமே அதில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு புரியாதுன்றனால தான் நான் முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப செலக்டிவாக உங்களுக்கு நான் வந்து டிசைன் நான் அப்லோட் பண்ணுறேன். அதான் காரணம். சேம் டைம் வந்து நீங்களும் அப்படி தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர் அவங்க கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு சாரியில் இருக்குன்னா அவங்க கேட்பாங்க. பட் நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இந்த டிசைன் இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால் அதெல்லாம் கவனமாக வச்சுக்கங்க. இப்போ உங்களுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கூட அதை தான் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கணும். பேசிக் இது தான். இப்போ நீங்கள் ஒரு டெய்லர் ஷாப் வைக்கலான்னு ஃப்யூச்சர் ஐடியா இருந்தால் கூட இதெல்லாம் பேசிக் கண்டிப்பாக. இப்போ ரெண்டாவது வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு அந்த கட்டிங் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். இப்போ நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிட்டால் தான் அடுத்து வந்து உங்களுக்கு அந்த கட்டிங் நாலேஜ் வரும். உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா கட்டிங் வந்து ஒரு டைமில் சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை. அது தொடர்ந்து அதை நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சேம் டைம் நம்ம அந்த ஸ்டிச்சிங்கில் ஓரளவுக்கு நல்லா நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம கட்டிங் பண்ண முடியும். கட்டிங் வீடியோ போகிறதுக்கு நமக்கு டைம் நிஜமாகவே பத்த மாட்டேங்குது. ஏன்னா நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம கடை வேலைகளை பார்க்குறதுக்கு சில அடுத்துல இன்னொரு வேலை இருக்குது, அதையும் பார்க்குறக்கே டைம் சரியாக இருக்குது. கட்டிங் வீடியோனால கண்டிப்பாக போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் உங்களுக்கு டிசைன் நிச்சயமாக ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. கட்டிங் வீடியோ போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இன்னும் அதில் பீட்ஸ் எல்லாம் கட்ட வேண்டிய வேலை இருக்குது. அதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதோடய லுக்கே வேறு மாதிரி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனால் இந்த டிசைன் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்குங்க. அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நம்ம செலக்ட் பண்ணுற கிளாத்து தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஊசி எடுத்து அங்கங்கே பீட்ஸ் அதை நம்ம எப்படி கட்டுறோம் அப்படின்றத நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. ரொம்ப அழகான டிசைன். நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்லித்தர விதம், இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும். இந்த மாதிரி பீட்ஸ் கட்டிடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் கட்டணும். ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக இந்த மாதிரி நீட்டாக கட்டிடுங்க. டிசைன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அடுத்து இன்னொரு சூப்பரான டிசைனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.